எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான, ரொம்பவே அதிர்ச்சிகரமான, மிக பெருமளவுக்கு சோககரமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், உயிர் நண்பர் சஞ்சீவ் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் முதல்வர் விஜய் அவர்களிடம், தன்னுடைய நெருங்கிய நண்பனிடம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்னைக்கு வெளியாகி எல்லாரையுமே மிக பெருமளவுக்கு கண்கள் கலங்க வைத்திருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் கலங்கி அழுதிருக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம், இதுவரைக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் இப்படி அழுது நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முதல்வர் விஜயுடைய உயிர் நண்பன் சஞ்சீவ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய கடைசி நேரத்தில். அதன் பிறகு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணார், அந்த அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன, அதுவும் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோவில் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். எதனால், என்ன நடந்துச்சு, இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்களும் சஞ்சீவ் அவர்களும் எந்த அளவுக்கு நண்பர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது குறித்து ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நானும் சஞ்சீவ் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு, எப்பயுமே ஒட்டுக்காக தான் இருப்போம். எங்களுக்கு நடுவில் ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்குது. ஒரு முறை நாங்கள் ட்ரெயினில் போகும்போது நானும் சஞ்சீவ் இன்னொரு 8 பசங்க, நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு காலேஜ் பசங்க ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்க எங்களுடைய ஸ்கூல் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணவும் நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தோம். உங்களுக்கே தெரியும், 10 பேர் இருந்தால் 2 பேர் என்ன பண்ணுவோம்னு நாங்கள் ஓரளவுக்கு அடிச்சுவிட்டோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த 2 பேர் எப்படியோ இங்கேயோ கம்யூனிகேட் பண்ணி அடுத்த ஸ்டேஷன்லேயே 50-60 பேர் இறக்கிட்டாங்க. எங்கள் எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் அப்படியும் ஒரு சில பேருக்கெலாம் கட்டுலாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். மறுபுறம் பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை சஞ்சீவ் அவர்கள் சொன்னது தான் எல்லாராலையுமே ட்ரோல் சொல்லப்பட்டுச்சு. சஞ்சீவ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதே விஷயத்தை அவர் சொன்னது எப்படின்னா, நானும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 பேர் தான் இருந்தோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர். எங்கள் 2 பேர்த்தோட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க ஒரு 2 பேர். எங்களுடைய பொண்ணுங்களை அந்த 10 பேர் கேங் கிண்டல் பண்ணாங்க. எல்லாருக்குமே கோவம் வரும்ல, விஜய்க்கும் கோவம் வந்துச்சு. விஜய் உடனடியாக என்ன பண்ணானா, ஒரு இதில் 2 கம்பியும் பிடிச்சிட்டு எகிரி குதிச்சு அந்த 10 பேர்த்தில் ஒருத்தனை அடிச்சுட்டான். அந்த 2 பொண்ணோட கையங்களையும் பிடிச்சிட்டு நாங்கள் ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சமூக வலைத்தளங்களில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னதையும் சஞ்சீவ் அவர்கள் சொன்னதையும் கம்பேர் பண்ணி சஞ்சீவை ரொம்பவே ட்ரோல் பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் உண்மையை சொல்லிட்டாரு, சஞ்சீவ் நீ அதிகமாக ஜால்ரா போடாதங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சஞ்சீவ் அவர்கள் எல்லாருமே ட்ரோல் பண்ணுறது குட்டி தளபதி அப்படின்னு, அச்சு அசல் தளபதி மாதிரியே பண்ணுறாருப்பா. அதே மாதிரி லோ காஸ்ட் தளபதி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சஞ்சீவ் அவர்கள் நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் என்ன தான் கிண்டல் பண்ணாலும் சஞ்சீவ் அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொரு விஷயம், சஞ்சீவ் அவர்களே முதலமைச்சர் விஜய் குறித்து சொல்லியிருப்பார். எல்லாருமே நான் ட்ரோல் பண்ணுவாங்க, நான் விஜய் மாதிரியே பண்ணுறேன்னு. ஒரு நாள் விஜயை என்னை பார்த்து என்ன சொன்னார்னா, ஏப்பா நான் பண்ணுற மாதிரியே நீ பண்ணிகிட்டு இருந்தா மக்கள் எல்லாரும் நீ பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன்னு நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் காமெடியாக சொன்னார். அந்த அளவுக்கு எங்களுக்கும் நல்ல நட்பு இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தார். இந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களும் சஞ்சீவ் அவர்களும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சிறு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப சஞ்சீவ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக உடல்நிலை ரொம்பவே மோசமாகவும் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாராம். திடீர்னு சஞ்சீவ் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் முக்கியமான ஃபோன் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். மருத்துவர்கள் இல்லை, இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும், இல்லை என் நண்பன் சிஎம் விஜய்கிட்ட நான் பேசணும்னு சொல்லவும் யாருமே தடுக்கலையா. உடனடியாக ஃபோன் கொண்டு வரப்பட்டுச்சான். சஞ்சீவ் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணாங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, நண்பா விஜய், நீ இப்போ சிஎம்மாக இருக்கிற, நிறைய பிஸியாக இருப்ப, நான் உன்னை ஃபோன் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் இந்த பிஸியில் நீ எடுத்த பார்த்தியா, அதுக்காக ஒரு தேங்க்ஸ் நண்பான்னு சொன்னோடனே முதலமைச்சர் விஜய், டே ஏன்டா இப்படி பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கு சஞ்சீவ் அவர்கள் என்ன சொன்னார்னா, அடுத்த ஜென்மம் அப்படின்னு நமக்கு ஒன்று இருந்தால் அங்கேயும் நான் உன் நண்பனாக பிறக்கணும், உன் நட்பு எனக்கு கிடைச்சது அவ்வளோ சந்தோஷம் நண்பா, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னோன்னே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ரொம்பவே பதட்டம் ஆகிடுச்சான். ஏன்டா இப்படி பேசுகிற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை உடல்நிலை சரியில்லாமல் இப்போ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு, பொதுவாகவே சஞ்சு அவன் இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெருசுப்படுத்துவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு
ரொம்பவே காமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முழுக்க சரியாயிடும், சும்மா இது பெருசுப்படுத்தாத, காமா இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அதன் பிறகு சஞ்சீவ் அவர்கள் இப்போ நல்ல உடல்நிலையோடு வெளியே வந்திருக்காராம். ஆனால் அவர் தன்னுடைய கடைசி தருவாயில் தன்னுடைய நண்பன் விஜய்க்கு ஃபோன் பண்ணி இப்படிப்பட்ட சொன்ன விஷயத்தை நட்புக்கு உதாரணமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போன பிறகும் தன்னுடைய நண்பர்கள் கிட்ட அதே மாதிரி பழகிற இந்த குணத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.